ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வெஜிடபிள் பார்பிக்யூக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி மேரினேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் கேப்சிகம் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அண்ட் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இங்கே பேக்கெட்டில் கிடைக்கும் பேபிகார்ன், ஸோ அது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அண்ட் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒயிட் ஆனியன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் ஆனியன் கிடைக்கலன்னா நார்மல் ஆனியன் கூட யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இது உங்கள் விஷுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அண்ட் பைனாப்பிள், கட் பைனாப்பிள் இது இங்கே பாக்ஸில் கிடைக்கிது. ஸோ அதனால் நான் ஒரு குட்டி பாக்ஸு கட் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி டைப் மஷ்ரூம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரோசன் பன்னீர், ஆர்கானிக் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கேப்சிகமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரீன் கேப்சிகம் தான் எடுக்கணும்னு இல்லை, எனி கலர் யூ கேன் சூஸ் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட். கேப்சிகத்தை கட் பண்ணுறப்போ நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்க்ரூவரில் நம்மளால் கரெக்டாக மாட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி கேப்சிகத்தை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி க்யூப் சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணும். இன்னும் பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோ கட் பண்ணுற சேலையும் நீங்கள் நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கணும். அந்த இன்னரில் இருக்கிற அந்த சீடு, அந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பல்ப் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அவுட்டர் லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ரொம்ப டொமேட்டோ சாப்பிடாதனால நான் ஒரே ஒரு டொமேட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னர் சீடு, இன்னர் பல்ப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு டொமேட்டோ கட் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் ஆனியன் உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஆனியன் கூட யூஸ் பண்ணலாம். இதையுமே க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆனியனை 4 பீசஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் லேயராக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக க்யூபாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயராக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லேயராக நல்லா அழகாக க்யூபாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஃபுல் ஆனியனை நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேபிகார்ன் கட் பண்ணுறோம். பேபிகார்ன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேபிகார்ன் சீக்கிரமாகவே குக் ஆயிருங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம்ஸையும் அதே மாதிரி 4 கட்டாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மஷ்ரூமை 4 சைஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி மஷ்ரூம்னால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை மீடியம் சைஸ்னால் 2 கட் போதும். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 4 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரூவரில் நம்மளால் அதை கரெக்டாக மாட்ட முடியாது. இந்த மாதிரி சின்ன மஷ்ரூம்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்னால் இந்த மாதிரி 2 பீஸாக போடுறது ஓகே. இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேபிகார்ன், பன்னீர், ஃப்ரோசன் பன்னீர், பைனாப்பிள் அண்ட் மஷ்ரூம் இருக்குது. அண்ட் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆனியன், பெல் பெப்பர் ஒரு கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு. இது சில்லி பவுடர், பெப்பர்,
and garam masala and turmeric powder and half lemon. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்பிக்யூ சாஸ் அண்ட் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக 3 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், மின்ட் லீஃபு, கார்லிக் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டும் இந்த மசாலாஸும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபுல் பேஸ்ட்டாக நான் வந்து கிரைண்ட் பண்ணல, கொஞ்சம் தரி தரியாக இருக்கிற மாதிரி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ நீங்கள் இது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்பிக்யூ சாஸை வந்து ஆட் பண்ணுறேன். இதுவுமே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி சாஸ் ஆட் பண்ணுறச்சில. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். வெஜிடபிள் பார்பிக்யூ பண்ணுறச்சில ஃப்ரூட்ஸும் நம்ம ஆட் பண்ணலாங்க, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரூட்டோட ஸ்வீட்னஸும் பார்பிக்யூ ஃப்ளேவரும் சேர்ந்து உண்மையிலே அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் வேணும்னா வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி வெஜிடபிள் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நம்ம ஓவராக மசாலாஸ் போட்டு அதை வந்து பயங்கரமாக சிக்கன் மேரினேட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மைல்டான மசாலாஸே போதும். வெஜிடபிள் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்பிக்யூ பண்ணுறச்சில. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சாலடுக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ். ஸோ வந்து ஓவர் மசாலாஸ் தேவை கிடையாது. ஸோ காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே போதும், ரொம்ப காரம் வேணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸையும் ஈக்குவலியாக மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேபிகார்னில் ஃபுல்லாக மசாலாஸ் இருக்குது அண்ட் மஷ்ரூம்லேயும் அண்ட் பன்னீர்லேயும் மசாலாஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நம்ம இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 6 to 8 hours வைக்கணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் மிக்ஸ் ஆகும். இதுதாங்க பார்பிக்யூ ஸ்க்ரூவரு. இந்த ஸ்க்ரூவரில் தான் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம க்யூபாக வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரூவரில் வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். இதை வந்து அப்படியே பார்பிக்யூ க்ரில்லுக்கு மேலே வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நான் காட்டுறேன் எப்படி வந்து நம்ம ஸ்க்ரூவரில் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிட்டேன். நம்ம மிக்சடாக வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், மஷ்ரூம், அப்புறம் பன்னீர், அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து லைனாக வந்து ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மெட்டல்லையும் இருக்குது, பேம்பூ இல்லைனா வுட்டன் ஸ்டிக்லேயும் நம்மளுக்கு ஸ்க்ரூவர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூவரில் வந்து வெஜிடபிள்ஸை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். பட் நான் இந்த வெஜிடபிள்ஸை வந்து 6 to 8 hours வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு பீச்சில் போய் நைட் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கேயே டின்னர் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதா எங்களோட பிளான். இதே மாதிரி நான் சிக்கனையும் வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணியிருக்கேன். எங்களோட நைட் ஸ்டே வீடியோ அண்ட்
சிக்கன் மேரினேட் பண்ணுற வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you all in another video.